அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஆன்மீக தகவலில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் அருணாச்சலேஸ்வரர் கோவில் உலக பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றாக கருதப்படுது. அந்த ஆலயத்தில் சிவபெருமானை காண உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் வந்த வண்ணம் இருப்பாங்க. இந்த ஆலயத்தில் கிரிவலம் அப்படிங்கிறது விசேஷமானதாக கருதப்படுதுங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மலையை சிவபெருமானாக நினைத்து வழிபடுவதால் இங்கு கிரிவலம் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுது. இந்த கிரிவலமானது ஒவ்வொரு பௌர்ணமி பிரதோஷ நாட்களில் இருந்தாலும் சில கிரிவலம் முக்கியமானதாக கருதப்படும். அது கார்த்திகை தீபத்தின் போது சுற்றும் கிரிவலம், இரண்டாவது சித்ரா பௌர்ணமி தினத்தின் போது சுற்றக்கூடிய கிரிவலம். அந்த வகையில் இன்றைய தினம் அதி முக்கியத்துவம் வாய்ந்த சித்ரா பௌர்ணமி. இந்த கிரிவலத்தின் போது சிவன் பெருமானின் அருளை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் ஆன்மீகம் குறித்த இந்த பதிவு மூலமாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நினைத்தாலே முக்தியை தரக்கூடிய தலமான திருவண்ணாமலையில் 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்தால் அனைத்து பிறவிகளையும் செய்த பாவங்கள் நீங்கி முக்தி கிடைப்பதுடன் இந்த பிறவியில் அனைத்து விதமான நலன்களையும் பெற முடியும். கிரிவலம் வந்து அண்ணாமலையாரின் தரிசனம் காண்பவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்பட, அதே மாதிரி வேண்டியது கிடைக்கும் அப்படிங்கிறதும் பக்தர்களினுடைய நம்பிக்கை. பௌர்ணமி கிரிவலம் சிறப்பு என்றாலும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியில் கிரிவலம் வருவது மிகவும் விசேஷமானதாக பார்க்கப்படுது. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை சித்ரா பௌர்ணமியாக இந்துக்கள் கொண்டாடுறாங்க. மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி நாட்கள் முருகன் மற்றும் சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாளாக கருதப்படுது. ஆனால் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மட்டும் பூலோகத்தில் வசிக்கக்கூடிய ஜீவராசிகளின் பாவ புண்ணிய கணக்குகளை யமலோகத்தில் இருந்து எழுதி கொண்டிருக்கும் சித்திரகுப்தருக்குரிய வழிபாட்டு நாளாக கருதி வழிபடுவது தான் வழக்கமான ஒன்று. சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தரை வழிபட்டால் அவர் நம்முடைய வழிபாட்டில் உள்ள மகிழ்ந்து நம்முடைய பாவ கணக்குகளை குறைத்து புண்ணிய கணக்குகளை அதிகரித்து எழுதுவார் அப்படிங்கிறது மனிதர்களினுடைய நம்பிக்கை. ஆனால் அவர் நேர்மையாக பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடியவர். அதனால் சித்ரா பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது சித்திரகுப்தரினுடைய பிறந்த நாள் என்றும் திருமண நாள் என்றும் சொல்லப்படுது. இந்த நாளில் விரதமிருந்து வழிபடுவது மிக பெரிய புண்ணிய பலன்களை தரும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை. இது புது கணக்குகளை துவங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுதுங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த சித்ரா பௌர்ணமி இந்த ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி வருகிறது. பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே அனைவரின் நினைவிற்கும் வருவது திருவண்ணாமலை கிரிவலம் தான். அனைத்து நாட்கள்லையுமே வருடத்தின் அனைத்து பௌர்ணமிகள்லையும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது அப்படிங்கிறது சிறப்பானது. அப்படின்னாலும் கூட சித்திரை, ஐப்பசி, கார்த்திகை உள்ளிட்ட சில மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியில் கிரிவலம் வருவது பாவங்களை போக்கி புண்ணியங்களை தருவதுடன் அளவில்லாத நலன்களையும் நமக்கு பெற்றுத்தரும். இந்த ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி காலை 4:21 மணி துவங்கி ஏப்ரல் 24ஆம் தேதி காலை 5:54 வரைக்கும் சித்திரை மாத பௌர்ணமி திதி இருக்குங்க. இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக சித்ரா பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி சித்திரை நட்சத்திரக்குரிய கிரகம் செவ்வாயாகும். செவ்வாய்க்குரிய செவ்வாய்க்கிழமை சித்திரை நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி அமைந்திருக்கிறது. அதே போல சித்திரை நட்சத்திரத்திற்குரிய மரம் வில்வ மரம். அதனால் சித்ரா பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்கு மிகவும் விருப்பமான வில்வத்தால் அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். திருவண்ணாமலை கிரிவலம் செல்பவர்கள் ஏப்ரல் 23ஆம் தேதி காலை 4:30 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 24ஆம் தேதி காலை 5:30 மணி வரைக்கும் கிரிவலத்தை நாம் மேற்கொள்ளலாம். ஆனால் ஏப்ரல் 23ஆம் தேதி இரவு 11 மணி வரை மட்டுமே சித்திரை நட்சத்திரம் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்திருக்கக்கூடிய நேரத்தில்
கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பானதாகும். இந்த நேரத்தில் கிரிவலம் வருவதால் சிவபெருமானின் முழுமையான அருளையும் பெற முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி அன்று திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் பக்தர்களுக்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சிறப்பு பஸ்கள் இயங்க ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சித்ரா பௌர்ணமியானது செவ்வாய்க்கிழமை 23ஆம் தேதி அதிகாலை 4:16க்கு துவங்கி மறுநாள் புதன்கிழமை காலை 5:43 வரைக்கும் இருக்கு. அதனால செவ்வாய்க்கிழமை முழுவதுமே கிரிவலம் செல்ல உகந்த நாளாக கருதப்படுது. இந்த நேரத்தில் நாம சிவன் அருளை பெற கிரிவலம் செல்லும் போது கையில் 2 பொருட்களை கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றி இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். கிரிவலம் செல்லும் போது முதல்ல நாம செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்றினை யாரிடமும் பேசாம சிவபெருமானை மட்டும் மனதிலையும் சிந்தையிலையும் நினைத்து கொண்டு செல்ல வேண்டும். பலரும் கிரிவலம் செல்லும்போது பேசிக்கொண்டும் ஏதேனும் பற்றி சிந்தித்து கொண்டும் போவாங்க. அப்படி செல்லும்போது கிரிவலத்திற்கான பலன் நிச்சயம் கிடைக்காது. அதே போல கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அனைத்து சிவலிங்கத்தையும் தரிசனம் செய்து தான் கிரிவலம் சுற்ற வேண்டும். இந்த சிவ தரிசனம் செய்யாமல் கிரிவலம் செய்வது பலனை தராது. இப்படி கிரிவலம் செல்லும் நேரத்தில் நாம எலும்பிச்சை கனி அப்படி இல்லைன்னா மாங்கனி இரண்டில் ஏதேனும் ஒன்றை கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதை நீங்கள் வீட்டில் இருந்து செல்லும் போதே கொண்டு செல்ல வேண்டும். இதை கையிலோ நீங்கள் கொண்டு செல்லும் பை அப்படின்னு எதில் வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம். இதை வைத்து கொண்டு கிரிவலத்தை சுற்றி சிவபெருமானை மனதார வேண்டி வணங்கிவிட்டு வர வேண்டும். இந்த பழங்களை நீங்கள் கையோடு வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அதன் பிறகு இந்த பழங்களை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்த பிறகு வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் இதை நெய்வேத்தியமாக பகிர்ந்து உண்ண வேண்டும். மாங்கனியாக இருந்தால் அதை அப்படியே சாப்பிடலாம். எலும்பிச்சையாக இருந்தால் அதை சார்பாக பிழிந்து எலும்பிச்சை சாராக பருகலாம். இப்படி கிரிவலம் செய்யும் போது சிவபெருமானின் உங்களுடன் உங்கள் இல்லம் தேடி வருவார் அப்படிங்கிறது சொல்லப்படுது. நாம இறையருளை பெற பல சூட்சம வழிபாடுகள் இருக்கு. அதுல ஒன்றுதான் இந்த வழிமுறையும். இதுல விருப்பமுள்ளவர்கள் கிரிவலத்தின் போது இதை செய்து பலனடையலாம். அது மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி வரக்கூடிய 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:16 மணிக்கு தொடங்கி மறுநாள் 24ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 5:47 மணிக்கு நிறைவடைகிறது. 23ஆம் தேதி முழுமையாக சித்ரா பௌர்ணமி இருக்கிறது அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் முழுவதுமே பக்தர்கள் கிரிவலம் செல்லலாம். நீங்கள் காலையிலையும் செல்லலாம், அல்லது மதிய வேளைகள்லையும் செல்லலாம், மாலை நேரத்திலையும் செல்லலாம், அல்லது இரவு நேரத்திலையும் நீங்கள் கிரிவலத்தை மேற்கொள்ளலாம். இன்றைய நாள் முழுவதும் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைய நாள் முழுவதுமாக நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் திருவண்ணாமலை கிரிவலத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாம். 14 கிலோமீட்டர் கிரிவலம் சுற்றிய பிறகு அண்ணாமலையாரை வரிசையில் நின்று கூட்ட நெரிசல்ல தரிசனம் செய்தால் மட்டுமே அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது பொருள் கிடையாது. கிரிவலத்தை நிறைவு செய்த பிறகு கோயில் வாசல்ல தீபம் ஏற்றி வழிபட்டால் கூட போதுமானது. கொஞ்சம் கூடுதலாக சிரமப்பட்டு அண்ணாமலையாரை தரிசித்தால் பரிபூரண அருள் கிடைக்கும். சந்திரனின் தாக்கம் இருந்தால் நமக்கு மனக்கவலைகள் இருக்கும். சிவபெருமான் சந்திரனுக்கே வாழ்வளித்தவர் அப்படிங்கிறதுனால சித்ரா பௌர்ணமியில சிவபெருமானை வழிபடுங்க. நிச்சயமாக மனக்கவலைகள் தீரப்பெறும். மேலும் நாராயணர் பூஜை செய்து பெருமானின் கருணையையும் நாம கண்டிப்பாக பெறலாம். நீங்க திருவண்ணாமலைக்கு சென்று சித்ரா பௌர்ணமி அன்று வழிபாடு செய்வது சிரமமாக தோன்றினால் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று 11 முறை பிரகாரத்தை சுற்றி வந்து நெய்விளக்கு ஏற்றி வழிபடுங்க. சந்திரன் உதயமான பிறகு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. சந்திர பகவானின் தாக்கத்தில் இருந்து விடுபட சிவனின் அனுக்கிரகத்தை பெறுவதற்கு மனதார வேண்டிக் கொள்ளுங்க. சித்திரன்னம் தயாரித்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிடுங்க. மிக பெரிய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே போல் இந்த நாளில் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. கோயிலின் சக்தியும் சித்திரை மாதத்தின் பௌர்ணமி நாளில் இன்னும் வீறு கொண்டு வழிபடும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கோவில்களுக்கு செல்ல முடியாதவங்க தங்களுடைய வீட்டின் பூஜை அறையையே கோவிலாக பாவித்து நாமே
பூஜைகளும் வழிபாடுகளும் செய்யலாம். குலதெய்வம், இஷ்ட தெய்வம், வீட்டு தெய்வம் ஆகிய தெய்வங்களை வழிபாடு செய்வது தான் சித்ரா பௌர்ணமி நாளின் மிக முக்கியமான வழிபாடு. அதனால் இந்த நாளில் மறக்காமல் விளக்கேற்றி இந்த தெய்வங்களை வழிபடுங்க.